2011 2016 10 வருஷம் திமுகவில் ஆட்சி கட்டில ஏற முடியல. மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எங்கள் இயக்கத்திலே ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகள், எங்கள் இயக்கத்தை விட்டு வெளியே போன துரோகிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக 2021 திமுகவுக்கு வெற்றி கிடைத்தது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக, பெரும் இயக்கமாக, மக்கள் சக்தியை ஈர்க்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு மாறிவிட்டது. புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு வல்லமைமிக்க தலைவராக, வலிமைமிக்க தலைவராக, பார்போற்றும் தலைவராக உயர்ந்து விட்டார். இனிமேல் திமுகவுக்கு வெற்றி என்பதே கிடையாது. இந்த ஆல்ரெடி இந்த திராவிட மாடல் நீங்க சொல்றது மாதிரியே 1.1 மூலியமா மக்கள் மிகப்பெரிய நிம்மதியை இழந்து, வாழ்க்கையை இழந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்திலையும் வெறுப்பின் உச்சத்திலும் இருக்காங்க. இருங்க நான் சொல்றேன், அதுக்குள்ளாவே இவரு வெந்த புள்ள வேல் பாய்ச்சுற மாதிரி திராவிட மாடல் 2.0 போயிட்டாரு. அதனால மக்கள் இங்க ஒரே ஒரு வெர்ஷன் தான் இனிமே, அதிமுக வெர்ஷன், அம்மா வெர்ஷன். மிகப்பெரிய வெற்றி.